இந்த ஆண்டுக்காக தேவ சமூகத்தில் காத்து ஜெபித்த பொழுது தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளை இந்த காலையிலே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 102வது சங்கீதம் 13வது வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 102 13லிருந்து 18 முடிய ஒரு வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். அவர் ஆமென் சொல்லலாமா? அந்த 13ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. வசனத்திலிருந்து 3 வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். 2025 எப்படி இருக்கும்? கர்த்தர் எனக்காக என்ன செய்வார்? தேவனுடைய வார்த்தை என்ன என்றால், தேவன் சபையாராய் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இந்த வார்த்தைகள் தான். முதலாவதாக, year of God arising, தேவன் உங்களுக்காக எழுந்தருளுகிற ஆண்டு. ஒரு ஆமென் சொல்லலாமா? கையை உயர்த்தி சொல்லலாமா? தேவன் எழுந்தருளுகிற ஆண்டு 2025 தேவன் உங்களுக்காக எழுந்தருளுவார். ரெண்டாவது, அந்த 102வது சங்கீதம் 13வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அதற்கு தயை செய்வார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ரெண்டாவது நான் கொடுக்கக்கூடிய காரியம் தயை செய்கிற ஆண்டு. தேவன் தயவு செய்கிற ஆண்டு. பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, இந்த 2025 ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்வார், உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார், உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. சோ தேவன் உங்களுக்காக எழுந்தருளுவார். ரெண்டாவது, தேவன் உங்களுக்கு தயை செய்வார். மூன்றாவது, சங்கீதக்காரன் அதே வசனத்தை சொல்லுகிறார், அதற்காக குறித்த காலமும் வந்தது. ஒரு ஆமென் சொல்லலாமா? நான் மூன்றாவது அந்த தலைப்புக்கு விதமாய் சொல்றேன். Year of God's appointed time for His prophetic promises to be fulfilled. Year of God's appointed time for His prophetic promises to be fulfilled. தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேற நியமிக்கப்பட்ட ஆண்டு. ஒரு ஆமென் சொல்லலாமா? தேவனுடைய தீர்க்க தரிசன வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நியமிக்கப்பட்ட ஆண்டு. முதலாவதாக, தேவன் எழுந்தருளுகிற ஆண்டு. என்னாகும் புஸ்தகம் 10வது அதிகாரம் 35, 36 வசனத்தை வாசியுங்கள். பெட்டியானது புறப்படும் போது மோசே கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். ஒரு ஆமென் சொல்லலாம். அடுத்த வசனம் வாசிங்க. அது தங்கும் போது கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில், அநேக ஆயிரமான இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான். இங்க கேட்கலாம், அது என்ன பாஸ்டர் பெட்டி? அந்த பெட்டி இங்க தானா புறப்பட்டுச்சா? என்ன அப்படி மோசே பெட்டி புறப்படும் போதுங்கிறாரு? இந்த பெட்டினா என்ன நீங்க கேட்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு செங்கடலை தாண்டி வனாந்தரத்தில் வந்த பொழுது கானான் தேசத்துக்கு போக வேண்டும். அந்த காலத்தில் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி ஐஃபோன் இல்லை, ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லை.
உங்களுக்கு எங்கேயாவது பக்கத்து ஸ்ட்ரீட் தெரியலன்னா கூட ஜிபிஎஸ் போட்டு தான் இன்னைக்கு போகிறாங்க. ஆமாம், அந்த வீட்டை பார்க்கறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஜிபிஎஸ் தான் வழி சொல்லுது. நிறையா டைமில் ஜிபிஎஸ் குழியில் கொண்டு போய் தள்ளி விடுது, தண்ணியில் கொண்டு போய் தள்ளி விடுது. ஆனாலும் அந்த ஜிபிஎஸ் நம்பி தான் இன்னைக்கு நிறைய பேர் போகிறாங்க. மோசேன் காலத்தில் மேப்பும் இல்லை, ஜிபிஎஸ்ஸும் இல்லை, ஆமாம் போர்டு இல்லை, சைன் போர்டு இல்லை. வனாந்தரத்தில் இருக்கிற எங்கே பார்த்தாலும் வனாந்தரம், வழி தெரியாது. ஆனால் மோசேக்கு என்ன சொன்னார்? மோசே உடன்படிக்கை பெட்டி, என்ன பெட்டிங்க? உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி அவனை ஆண்டவர் செய்ய சொன்னார். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள கேருபீன்கள் இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி எதற்கு அடையாளம்னா ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு அடையாளம், தேவனுக்கு அடையாளம். தேவன் அவர்கள் நடுவில் இருக்கிறார் என்பதற்கு இந்த பெட்டி தான் அடையாளம். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த பெட்டி தூக்கி உன் தோள் மேலே வச்சு நடக்க ஆரம்பிச்சின்னா அந்த பெட்டி உனக்கு முன்னாடி செல்லும். அந்த பெட்டிக்கு மேலே ஒரு மேக ஸ்தம்பம் இருக்கும். அந்த மேக ஸ்தம்பம் நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டும். அப்போ நீ எந்த இடத்துக்கு போகணும், எங்கே தங்கணும், அது உனக்கு இளைப்பாறுதல் கொடுக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டி நோடு இருக்கும் வர உனக்கு ஒரு ஆபத்தே வராது. நான் உன்னை அழகா பாதுகாத்து கொள்வேன்னு சொன்னார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? அதனால தான் மோசே ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து வனாந்தரத்தை புறப்பட வேண்டும். ஏன்னா அந்த வனாந்தரத்தை ஆண்டவங்களுக்கு கொடுக்கல. ஆண்டவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண இடம் எதுங்க? கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இப்போ வனாந்தரத்திலிருந்து கானான் போக வேண்டும், வழி தெரியாது. அப்போ மோசே கேட்குறார், கால் எழுந்த உடனே அந்த பெட்டி பார்த்து சொல்கிறார். பெட்டியானது புறப்படும் பொழுது மோசே சொல்லுகிறார், கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எமக்கு முன்பதாக சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் அவர்கள் ஓடி போவார்களாக. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ அந்த பெட்டி தேவ பிரசனத்துக்கு அடையாளம்னு சொன்னேன். அப்போ ஒவ்வொரு நாளும் மோசே ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே எங்களுக்காக எழுந்தருளுங்க, ஆண்டவரே உம்மை பகைக்கிறவர்கள் உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்றான். வாசிங்க 68வது சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் முடிய வாசிங்க. தேவன் எழுந்தருளுவார், தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல, புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பி, மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல, மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள், துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக அழிவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து, நீதிமான்களோ தேவனுக்கு முன்பதாக களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் எழுந்தருளும் பொழுது நீதிமான்கள் மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் விடுவார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? கையை உயர்த்தி சொல்லுங்களேன். நான் மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் விடுவேன். ஏன்? எனக்காக தேவன் எழுந்துள்ளும் பொழுது என்னுடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றி தருவார். எனக்கு விரோதமாய் வருகிற தடைகளை உடைத்து எறுவார். எனக்கு விரோதமான பிரச்சனைகளை மாற்றுவார். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அநேக தீர்க்க தரிசன ஆசீர்வாதங்களை, சுதந்திரங்களை தேவன் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க. எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஒவ்வொரு நாள் உனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாதபடி பிசாசு தடை செய்வான். ஆனால் நீ கையை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் உன்னை அந்த நாளை கலிகூற பண்ணுவார். காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த நாளை மகிழ்ச்சியாக்குவார். ஏசாயா 28:21 வாசிங்க. கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும், தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும்
அவர் பெராட்சி மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கில் கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார். அங்க பாருங்க, அழகா அந்த வசனம் சொல்லுகிறது. என்ன பண்ணுவாராம்? கர்த்தர் எழும்பும் பொழுது என்ன நடக்குமாமா? கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியை செய்வார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அபூர்வம் என்னன்னு தெரியுமா? ரொம்ப ரேரா இருக்கக்கூடிய காரியம், அபூர்வமான கிரியை. கர்த்தர் எழுந்தல்னா சாதாரணமா வழக்கமோல நடக்கக்கூடிய காரியம் அல்ல. உனக்காக விசேஷித்த நன்மைகளை, விசேஷித்த ஆசீர்வாதங்களை அவர் உனக்கு தருவார். அபூர்வமான கிரியை, தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றுவதற்கு அவர் பெராசிம் மலையிலே எழுந்துனது போல. பெராசிம்னா தாவீது இருக்கிறான் பெராசிம்ல, அதுக்கு பேர் தான் பெராசிம் பிரேக் த்ரூன்னு சொல்லி அர்த்தம். அங்க பெலிஸ்தீரனுக்கு எதிராக வந்துட்டாங்க. இப்பதான் தாவீது ராஜாவா இருக்கிறான். தாவீது ஆனா பெலிஸ்தீர் வந்தானா ஓடி போய் ஒளிஞ்சிட்டான். ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இந்த பெலிஸ்தீர் வந்துட்டாங்களே என்ன பண்றேன்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு முன்னாடி போய் அந்த சத்துருக்களை முறியடிப்பேன். நான் உனக்கு முன்னாடி போயிட்டேங்க. உனக்கு எப்படி தெரியும்னா, அந்த முசுக்கட்ட செடி நடுவில் ஒரு அசையும் ஓசையை கேட்பாய். அந்த ஓசையை கேட்ட பொழுது நான் உனக்காக எழுந்திருக்க என்பதை அறிவாய். அதுக்கப்புறம் நீ போனீன்னா உன் சத்துருக்களை தீர முறியடிப்பான்னு சொன்னார். அது போல அவன் காத்திருந்தான். இந்த சத்தத்தை கேட்டோன்னா போனா. அங்க சொல்கிறாரு, தண்ணீர்கள் முறிந்து உடைந்து ஓடுகிறது போல என் சத்துருக்கள் எனக்கு முன்பதாக உடைந்து ஓடினார்கள் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பால் பராசிம் என்று பெயர் வைக்கிறான். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? 12வது சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவனுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தம், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. ஆமென் சொல்லலாமா? நல்ல கைகளை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, என்னைக்காவது பெருமூச்சு விட்டுருக்கிறீங்களான்னு கேளுங்க. சிலரெல்லாம் பெருமூச்சு, இப்பதான் அந்த கஷ்டம் தீருமோ, இப்பதான் அந்த பிரச்சனை தீருமோ. ஏழை எளிய மக்கள் கடன் தொல்லையை நிமித்தம், அவளுக்கு சுற்றில இருக்கக்கூடிய பிரச்சனை நிமித்தம் அவங்க பெருமூச்சு விடுறாங்க. வியாதி தாங்க முடியாம, உபத்திரம் தாங்க முடியாம பெருமூச்சு விடுறாங்க. ஆனால் சொல்றேன், உன்னுடைய பெருமூச்சின் சத்தத்தை கூட என் ஆண்டவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு தான் கையை உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லலாமா? ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தம் உன்னுடைய வாழ்க்கையில சத்துரு வந்து பாழாக்கும்படியாய் வரலாம். உனக்கு விரோதமா பல பிரச்சனைகளை பண்ணலாம். சில சமயத்துல ராத்திரியில உன் தலையணைய கண்ணீரினால் நினைக்கிறாய். உன்னுடைய பெட்ல பெருமூச்சு விட்டு அழுகிறாய். ஆண்டவரே, நாடு இந்த உபத்திரவத்தை தாங்க முடியல, இந்த பிரச்சனை தாங்க முடியல சொல்றார். ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தம், எளியவர்கள் விடுகிற பெருமூச்சு நிமித்தம் நான் அவர்களுக்காக எழும்பி அவர்கள் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து அவனை சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்தில் பார்த்துக்கலாம், உங்களுக்கு விரோதமா யாராவது சீறுறாங்களா கேளுங்க. சிலரெல்லாம் சீருனா பயந்து போயிடும் அப்படின்னு சீர்றாங்க. சீருனா என்னடா இவன் இப்படி சீரான, இவனுக்கு வாய் கொடுக்க முடியலையே, நீ கலங்கி போகிறாய். ஆனால் சொல்றேன், யார் உன்னை பார்த்து சீருனால கவலைப்படாத. மனுஷன் உனக்கு விரோதமாய் எழும்பி உன்னை சீறினார்கள், தவறான தகாத அகராத இல்லாத வார்த்தையில் பேசினா நீ அவளுக்கு பதில் கொடுக்க வேண்டாம். நான் உனக்கு பதிலாக அவளுக்கு உனக்காக எழுந்து நின்று அவர்கள் கையிலிருந்து உன்னை தப்பு வைத்து உன்னையோ சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன். நீ நல்ல சந்தோஷமாயிருப்பாய், சுகமாயிருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். 2வது, இந்த ஆண்டு
கர்த்தர் உனக்கு தயை செய்கிற ஆண்டு. கையை உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லலாமா? உடைய இரக்கங்களுக்காக நன்றி, உடைய தயவுக்காக நன்றி. 102வது சங்கீதம் 13ஆம் வசனத்தை இந்த எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. சொல்லுங்க, தேவரீர் எழுந்தருளி. எல்லாம் கையை வச்சு சொல்லுங்க, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. இன்னொருக்கா சொல்லலாமா? தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. இன்னொரு முறை சொல்லாமா? தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரம் வந்தது. இந்த வசனத்தை இந்த ஆண்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருங்க, மனப்பாடமா சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் கால் எழும்பும் பொழுது சொல்லுங்க, தேவரீர் எழுந்தருளி எனக்கு இறங்குவீர், எனக்கு தயை செய்கிற காலம் எனக்கு குறித்த நேரம் வந்ததுன்னு சொல்லி அந்த ப்ரொஃபெட்டிக் டிக்ளரேஷன் சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்க ஆரம்பிக்கும். தேவன் உங்களுக்காக கிரியை செய்வதை காண ஆரம்பிப்பீங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலம் வந்தது. பக்கத்திற்கு கைகொடு சொல்ல, உங்களுக்கு ஆண்டவர் தயை செய்கிற காலம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் ஆண்டவங்களை மறந்தது போல இருந்திருக்கலாம், கைவிடப்பட்டவர்களை போல இருந்திருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு வரக்கூடிய தேவனுடைய தீர்க்கமான வார்த்தை, மகனே மகளே, உனக்காக நான் தயை செய்கிற என்னுடைய நேரம் வந்து விட்டது. இந்த ஆண்டு உனக்கு ஆண்டு ஏராளமான தயை காண்பிக்க போகிறார். உனக்கு நன்மைகளை கத்த நடத்துவார். உங்க வாழ்க்கையை ஓகோன்னு ஆசீர்வதித்து உயர்த்துவார். தயை என்று சொன்னால் என்ன? God's unmerited favor for the undeserved one. ஆமா, தகுதியற்ற எனக்கு அவர் காண்பிக்கின்ற பட்சம் இரக்கம்தான் தயவு என்று சொல்லி ஒரு விதமாய் சொல்லுகிறார், God's 1 minute favor is better than lifetime labor. தேவனுடைய ஒரு நிமிஷ தயவு வாழ்நாள் முழுவதும் சம்பாதிக்கிற சம்பாதித்தை விட மகா பெரியதுன்னு சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரே என்று சொல்லலாமா? அவ்விதமாய் தேவன் உனக்கு தயவை பாராட்டுகிற ஆண்டு. உபாகமம் 33வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்சடியில் எழுந்த அருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சம் தலையின் மேலும் வருவதாக. முச்சடியில் எழுந்தருளுடைய தயை சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. முச்சடியில் எழுந்த முச்சடியில யார் எழுந்தருளினாங்க? ஆண்டவர். எப்ப எழுந்தருளினாருங்க? மோசேக்கு. முச்சடியில் எழுந்தருளுடைய தயை யார் மேல வருவதாக? யோசேப்பினுடைய சிரசின் மேலும் அவருடைய சகோதரர்களில் விசேஷித்தவர்கள் மேலும் வருவதாக. ஒரு ஆமென் சொல்லலாமா? அதுக்கு பேர் ஜெனரேஷனல் பிளெஸிங். மோசே மேல வந்தது. ஆனா மோசே ஆண்டுகிட்ட கேட்கல, ஆண்டவரே உடைய தயெல்லாம் எனக்கு முன்னாடி கடந்து போக பண்ணுவீராக, உடைய இறக்கத்தையெல்லாம் எனக்கு காண்பித்திருவீராக சொல்லும் பொழுது ஆண்டு சொல்றா, கர்த்தர் தயவுள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், பொறுமையுள்ளவர். என் தயெல்லாம் உனக்கு முன்னாடி கடந்து போக பண்ணுவேன். நான் யார் மேல தயவா இருக்க சித்தமா இருக்கேன்னு அவன் மேல தயவாயிருப்பேன். நான் யார் மேல கிருபியா இருக்க சித்தமா இருப்பேன் அவன் மேல கிருபியா இருப்பேன். யார் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேன் அவன் மேல இரக்கமா இருப்பேன். 1000 தலைமுறைகளுக்கு என் இரக்கத்தை காண்பிப்பேன்னு சொல்லி மோசேக்கு சொல்லுகிறார். அங்க பாருங்க, மோசேக்கு கொடுத்த தயவு இப்ப அப்படியே கடந்து வந்து ஆபிரகாம் மேல, ஈசாக்கு மேல, யாக்கோபு மேல வந்து இப்ப யாக்கோபு மேல இருக்கிற இந்த தயவு யோசேப் மேல வருது. யாக்கோபு தான் சொல்றார், கோலும் தடியுமாய் அந்த யோர்தானை கடந்து வந்தேன், இப்பொழுது எனக்கு 2 பரிவாரங்களை உண்டாக்கினே, நீர் எனக்கு காண்பித்த தயவுக்கெல்லாம் நான் உமக்கு என்னத்தையா சொல்லுவேன் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறான். அந்த யாக்கோபு மேல வந்த தயை
எப்பொழுது யோசேப்பு மேலே இறங்கி வருகிறது. யோசேப்புடைய எல்லா சகோதர மேல பிள்ளைகள் மேலே இறங்கி வருகிறது. கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய தயவு என் மேலே இறங்குவதாக, என் பிள்ளைகள் மேலே இறங்குவதாக, என் சந்ததி மேலே இறங்குவதாக, என் குடும்பத்தின் மேலே இறங்குவதாக. யோசேப்பின் மேலே இருந்த தயவனால அவன் வேலை செய்கிற கம்பெனியே ஆசீர்வதிக்கப்பட்டது. அவன் போன இடமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. உன் மேல ஒரு தயவு இருக்குன்னா நீ போகிற இடத்திலெல்லாம் அந்த தயவை சுமந்து செல்லுவாய். நீ போகிற இடத்திலெல்லாம் அந்த தேவ பிரசனம் உன்னோடு வருகிறபடினால எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாம் ரெண்டு கையும் உயர்த்தி உம்முடைய தயவு மேல இறங்கட்டையா. உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைப்பதாக, உம்முடைய கண்கள் எனக்கு இரக்கம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த காலையில் உங்க மேல ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஃபேவரை ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. யாரெல்லாம் ஆண்டவருடைய இடத்துல வாஞ்சியோடு கூட கேட்கிறீங்களோ, ஆண்டவரை இந்த ஆண்டுல என் மேல ஒரு விசேஷித்த தயவு இறங்கி வருவதாக, விசேஷித்த கிருபை இறங்கி வருவதாக. யாரெல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதாக. I need that mercy of God. I need that mercy. நான் உங்களுக்கு சொல்றேங்க, உங்க சாமர்த்தியத்தில் அல்ல, உங்க கை பலத்தில் அல்ல, உங்க முயற்சியில் அல்ல, அவர் அவருடைய கருணை கண்ணை உங்கள் மேல் காட்டி விட்டால் போதும். அவர் தம்முடைய கடை கண்ணை உங்கள் மேல் காண்பித்து விட்டால் போதும். அவர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு காண்பிச்சுட்டா போதும். உங்க வாழ்க்கையை தலைகீழா மாறிடுங்க. கிருபைனா என்ன? நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்த விட ஒரு நிமிஷம் அவருடைய ஆசீர்வதித்தா உன்னை ஓகோன்னு தூக்கி எங்கேயோ உட்கார வைத்து விடுவார். எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி அவனுடைய ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைக்கிற தேவன் என்னுடைய ஆண்டவர். தகுதியே இல்லாத உனக்கு இன்டர்வியூ வந்துச்சுன்னா உன்னை விட குவாலிஃபைடு 1000 பேர் இருந்தா அந்த 1000 பேருக்கு வேலை கிடைக்கிறத விட பேரறியாது ஊரறியாது உன்னை கூப்பிட்டு தேவன் அந்த ஜாபை உனக்கு தர வல்லவராயிருக்கிறார். மற்றவங்களாம் லட்சங்களை கொடுத்து ஒரு வேலையை வாங்கலாம், டிரான்ஸ்பரை வாங்கலாம். ஆனா நீ அவரை நம்பி இருக்கிறபடினால ஒரு பைசா செலவில்லாதபடி, ஒரு லஞ்சம் கொடுக்காதபடி அவருடைய தயவு மேல இறங்கி வருகிறபடினால இந்த ஆண்டுல உனக்கு தேவையான ப்ரொமோஷனை தருவார், உனக்கு தேவையான டிரான்ஸ்பரை தருவார், உனக்கு தேவையான இன்கிரிமெண்ட்டை தருவார். உன் தயவு, கர்த்தருடைய தயவு உன்மேல் இறங்கி வருவதாக. ஷீபாரா கபாலா தூனாமா, இந்த பலிபீடத்திலிருந்து அவருடைய தயவு மேல ரிலீஸ் பண்ணுகிறேன். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக. அவருடைய தயவு மேல இறங்கி வரும் பொழுது நீண்ட நாளா நடக்காத காரியங்கள் ஆட்டோமேட்டிக் அவனுக்காக நடக்கும். அவருடைய தயவு மேல இறங்கி வரும் பொழுது பூட்டப்பட்ட கதவுகள் உனக்கு திறக்கும். அவருடைய தயவு மேல இறங்கி வரும் பொழுது அற்புதங்களை காண்பாய், அதிசயங்களை காண்பாய். உம்முடைய தயவனால் என் பர்வதம் உறுதியாய் இருக்கும். அவருடைய தயவு மேல இறங்கி வந்தா எல்லாரும் உன்னை சூழ்ந்து கொள்வாங்க. எல்லாரும் வந்து ஆண்டவருடைய தயவு மேல இருக்கிறத பார்க்கிறேன், நாங்க உன்னோட சேர்ந்து கொள்கிறோம்னு சொல்லி உன்னோடு இணைந்து கொள்வார்கள். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்புண்டாகும். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடித்த வாழ்வு. கையை உயர்த்தி சொல்லுங்க, தயவு நீடித்த வாழ்வு. இந்த வருஷத்தை நான் தயவின் வருஷம் பிரகடனப்படுத்துகிறேன். இந்த வருஷத்தை கர்த்தருடைய அனுகிரகத்தின் வருஷம் நான் அறிவிக்கிறேன். இந்த வருஷத்தை கர்த்தருடைய இயர் ஆஃப் ஜூபிலி என்று அறிவிக்கிறேன். நல்ல கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வருஷம் காட்ஸ் இயர் ஆஃப் ஜூபிலி, தேவனுடைய அனுகிரகத்தின் ஆண்டு, தேவனுடைய கிருபையின் ஆண்டு, தேவனுடைய தயவின் ஆண்டு. கையை உயர்த்தி சொல்லுங்க, கிருபை மேல கிருபை, கிருபை மேல கிருபை, தயவு மேல தயவு. கிரேஸ் அப்பான் கிரேஸ், mercy upon mercy, favor upon favor. சாதாரண ஃபேவர் அல்ல, ஒரு தயவோடு நிறுத்த மாட்டார். அந்த தயவு வந்துட்டே இருக்கும். மறுபடியும் அது அப்படியே சக்கரம் போல சுழன்று கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் அவருடைய தயவை நீ ருசி பார்ப்பாய். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானா? ஏன் இந்த வருஷம் தயவுன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. 5னா கிருபைன்னு அர்த்தம். 5னா என்னங்க? 6னா மனுஷனுடைய எண், 7னா பரிபூர்ணன்னு அர்த்தம், 10னா எண்களின் பரிபூர்ணன்னு அர்த்தம், 8னா புதிய ஆரம்பம்னு அர்த்தம். போகட்டும், இங்கே 5 எதற்கு அடையாளம்?
கிருபை. எல்லாம் சொல்லுவாங்க 5னா கிருபை. 2025 என்னங்க? உங்க மேல ஆண்டவர் கிருபையா இருப்பார். அந்த 5க்கு முன்னாடி என்ன வருதுங்க? 5க்கு முன்னாடி 2னா டபுள்னு அர்த்தம். 2னா ரெட்டிப்பான. அப்ப இந்த வருஷம் உங்களுக்கு என்ன ஆண்டவர் தருவாரு? பக்கத்து சொல்லுங்க, ரெட்டிப்பான கிருபை. இன்னொரு சொல்றார் 5 2ஆல பெருக்கணுமாமா. 5 2ஆல பெருக்குனா எவ்வளவு வருங்க? 10. என்ன புத்திசாலி உங்களை மாதிரி, உங்க மேல உண்மையாவே கிருபை இருக்குது. அல்லேலூயா. அப்ப 10னா 10 மடங்கு கிருபை உங்களுக்கு கர்த்தர் தருவா. பென்யமீனின் ஆசீர்வாதம்னா 10 மடங்கு ஆசீர்வாதம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பென்யமீனின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரா. ஏன்னா பென்யமீனுக்கு யோசேப்பு 10 மடங்கு கொடுத்தான் எல்லாரை விட. உங்களுக்கு பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு இந்த ஆண்டு 10 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாராக. 10 மடங்கு கிருபைகளை கர்த்தர் கூட்டி தருவாராக. இந்த வருஷம் ஒரு யூபிலி வருஷம். ஏனென்றால் 2017 ஒரு யூபிலி வருடம் யூதர்களுக்கு. அந்த 2017 யூபிலி வருடத்தை தான் அமெரிக்கா தேசத்தின் ஜனாதிபதி ஆகிய டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் நாட்டின் தலைநகராக எருசலேமை பிரகடனப்படுத்தினார். அதுவரைக்கும் டெல் அவீவ் தான் தலைநகராக இஸ்ரேலுக்கு இருந்தது. ஆனால் 2017 யூதருடைய கணக்கின்படி அவர்களுக்கு ஒரு யூபிலி இயரா இருந்தது. அந்த யூபிலி இயர்ல கரெக்டா ஆண்டவர் ட்ரம்பை கொண்டு வந்து அதை பிரகடனப்படுத்தினார். அப்போ இந்த வருஷம் எப்போது யூபிலி வருஷம்னா எப்போன்னா 7 வருஷத்துக்கு ஒரு இடம் யூபிலி வரும். 2017 7 கூட்டினா எத்தனை வருஷம் வருது? 2024. இப்போ 24 வருஷம் முடிஞ்சு 8ஆவது வருஷம் ஆரம்பிக்கும் போது அதுதான் யூபிலி வருஷமாக இருக்கிறது. 2024 நீ கண்ட துன்பத்தை நீ காண மாட்டாய். 2024 நீ கண்ட ஏப்தை நீ காண மாட்டாய். 2025 வருகிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, இது எனக்கு ஒரு கிருபையின் ஆண்டு, இது எனக்கு ஒரு தேவ தயவின் ஆண்டு, இது எனக்கு ஒரு யூபிலியின் ஆண்டு, இது தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டு, தேவன் எனக்கு நன்மை செய்கிற ஆண்டு, என்னை தூக்கி விடுகிற ஆண்டு, என்னுடைய கஷ்டத்திலிருந்து என்னுடைய துன்பத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை நிலைநிறுத்துகிற ஆண்டு, என்னை வாழ வைக்கிற ஆண்டு. இந்த யூபிலி ஆண்டிலே யூபிலியின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். யூபிலியின் ஆசீர்வாதங்களை குறித்து அங்கே மோசி அழகாக எழுதி வைத்திருக்கிறார். யூபிலியின் நாள் என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி. சில வருஷத்துக்கு முன்னாடி யூபிலியின் 7 ஆசீர்வாதங்களை குறித்து நான் பிரசங்கம் பண்ணேன். யூபிலியினுடைய 7 ஆசீர்வாதங்கள் என்னன்னா, யூபிலி வருஷத்துல உன் கடனெல்லாம் மன்னிக்கப்படும். யூபிலி வருஷத்துல இழந்ததெல்லாம் உனக்கு திரும்ப கத்த தருவா. யூபிலி வருஷத்துல உன்னுடைய சிதறடிக்கப்பட்ட குடும்பத்தை எல்லாம் ஒன்று சேர்த்துவா. யூபிலி வருஷத்துல ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் தருவா. யூபிலி வருஷத்துல 3 வருஷத்தின் பலன்களை கர்த்தர் ஒன்றாக சேர்த்து தருவா. யூபிலி என்றால் தேவனுடைய விடுதலையின் வருஷம். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல கையாசித்து சொல்லுங்க. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால அந்த யூபிலியின் ஆசீர்வாதங்களை நான் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறேன். உங்கள் கடன்கள் அடைக்கப்படுவதாக, கஷ்டங்கள் மாறுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, உங்களுக்கு விடுதலை உண்டாவதாக. உடைந்து போனவங்கள் குடும்பம் மீண்டும் கட்டப்படுவதாக. சிதறி போனவங்கள் குடும்பத்தை கர்த்தர் மீண்டும் கூட்டி சேர்ப்பாராக. உங்களுக்கு கர்த்தர் விடுதலை தருவாராக. யூபிலியின் ஆசீர்வாதங்களை இன்றைக்கு உங்க பேரில் இயேசுவின் நாமத்தில் பிரகடனப்படுத்துகிறேன். இதுவரை நடக்காத காரியங்கள் உங்கள் வாழ்வில் நடப்பதாக. ஏசாயா 61 3, 4, 5 அழகாக ஆண்டவர் அந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக பிரகடனப்படுத்துகிறார். வாசிங்க ஏசாயா 61 3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டிட நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடு சொல்லுங்க. இந்த வருஷம்
உங்களுக்கு பதிலான ஆசீர்வாதம் கிடைக்கும். சொல்லுங்க, இன்ஸ்டெட் ஆஃப் பிளெஸ்ஸிங். இன்ஸ்டன்ட்னா நிறைய பேருக்கு இன்ஸ்டன்ட் காஃபி தான் ஞாபகத்தில் வருகிறது. இன்ஸ்டன்ட் டீ, இன்ஸ்டன்ட் மசாலா, இன்ஸ்டன்ட் ரவா தோசை தான் வருது. நான் இன்ஸ்டன்ட் என்று சொல்லவில்லை, இன்ஸ்டன்ட்னு சொன்னேன். இன்ஸ்டன்ட் என்ன அர்த்தம்னா பதிலாக. நிறைய டைமில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்கல்ல, உங்கள் பழைய குக்கரை கொண்டு வந்துட்டு புதிய குக்கர் வாங்கி இலவசமாக தரான். புதிய குக்கருக்குள்ள காசை போட்டு தான் அவன் புது குக்கரை தரான். அவங்க பழைய வாஷிங் மிஷினை கொடுத்துட்டு புது வாஷிங் மிஷின். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, விலையும் இல்லை பணமும் இல்லை, உங்களுடைய துயரத்தை கொண்டு வந்து சிலுவை என்ற வச்சுட்டு இந்த துயரத்துக்கு பதிலாக உங்களுக்கு ஆனந்த தைலத்தை தருகிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு பதிலாக நான் தருகிறேன். உங்கள் துயரத்துக்கு பதிலாக உங்களுக்கு நான் அவதமாக சஞ்சலத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை வர பண்ணுவேன். உங்களுடைய சீரழிக்கப்பட்ட வாழ்விற்கு பதிலாக உங்களுக்கு சீரான வாழ்க்கையை தருவேன் என்று சொல்லுகிறார். ராமன் சொல்லலாமா? உங்க வாழ்க்கை சீரழிக்கப்பட்டு கிடந்ததா, ஆண்டு உங்களுக்கு சீரான வாழ்க்கை தருவார். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை தாமே கத்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலையை நிறுத்துவாராக. ஹல்லேலூயா. உங்களுடைய சீரழிப்பு மாறி அதற்கு பதிலாக சீரான வாழ்க்கை உண்டாவதாக. உங்களுடைய சாம்பலுக்கு பதிலாக உங்களுக்கு சிங்காசனத்தை தருவாராக. ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, சாம்பலா அரைச்சவங்க வாழ்க்கை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சியா? என்னென்னமோ ட்ரீம் வச்சிருந்தேன், அதெல்லாம் சாம்பல் மாதிரி போயிடுச்சு. எல்லாம் கடன்காரன் எடுத்துட்டு போயிட்டான், என்னுடைய பிஸ்னஸ் இடிஞ்சு போயிடுச்சு, எல்லாம் சாம்பலா போச்சுன்னா சாம்பலிலிருந்து ஈசாக்கை எழும்ப பண்ணுகிற ஆண்டவர் உனக்கு சாம்பலிலிருந்து சிங்காரத்தை வர பண்ணுவா, சிங்காசனை தருவா. எளியவனை புழுதியிலிருந்து சாம்பலிருந்து தூக்கி எடுத்து உன்னை பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தருவார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய தருவார். பாலாய் போனதை நீ புதிதாய் கட்டுவாய். ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்க வீடு பாலா போச்சா, பழசா போயிடுச்சா? அந்த பழசு இருந்த இடத்துல எல்லாம் ஓட்ட உடச்சல் ஒழுகிற இடத்த அதை இடிச்சு தள்ளிட்டு அந்த பாலாய் போன வீட்டை நீ மீண்டும் புதிதாய் கட்டுவாய். நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? உனக்கு புதிதாக கட்டக்கூடிய ஒரு அபிஷேகத்தை தருவாராக. இனி உன்னுடைய வாழ்க்கை பாலான வாழ்க்கையா இருக்காது. பாலான வாழ்க்கையை தேவன் புதிதாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆண்டோட வார்த்தை 2 சொல்லும் பொழுது இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணை நாள். பக்கத்தில் இருக்கிற சொல்லுங்க, இன்றைக்கு தாங்க அனுக்கிரக காலம், இந்த வருஷம் தாங்க ரட்சணை நாள். இந்த ஆண்டுல உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. நீங்கள் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் நினைப்பதை காட்டிலும் உங்களுக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். உங்களுக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக 3வது வார்த்தை நாம் அங்கே பார்க்கிறோம். 102வது சங்கீதத்தில் 13ஆம் வசனத்தோட கடைசி பாகம், நீர் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஒரு ஆமென் சொல்லலாமா? அதற்காக என்றால் என்ன அர்த்தம்? ஆமா, உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக, உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக நீ குறித்த காலம் வந்தது என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேற நியமிக்கப்பட்ட ஆண்டு. Year of God's appointed time for his prophetic promises to be fulfilled. சியோனிற்கு குறித்த காலம் வந்தது. சியோன்னா யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் பாபிலோனில் அடிமைகளாக கடந்தார்கள். அவர்கள் பாபிலோன் தேசத்தில் இருந்த பொழுது எருசலேமில் இஸ்ரவேல் கட்டப்பட்டவருடைய தேவாலயம் இடிக்கப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது. மிகவும் அழுதார்கள், வேதனைப்பட்டார்கள், ஆண்டை நோக்கி முறையிட்டார்கள். துயரப்பட்டவருடைய துயரத்தின் ஜபங்கள் எழுதப்படுவதல்லவா, அதுதான் அந்த ஜபம். அந்த சிறையிருப்பில் இருக்கிற யூதர்கள் அழுகிறார்கள், ஆண்டவரே இவ்வளவு கொடுமை, நிந்த சாம்பலை நாங்கள் சாப்பிட்றோம், மண்ணை சாப்பிட்றோம், எங்களுக்கு வழியே இல்லையா, எங்களுக்கு இறங்குங்கிறாங்க.
அப்போதான் தேவனுடைய வார்த்தை வருகிறது, சியோனுக்கு கர்த்தர் இறங்கக்கூடிய நாள் வந்து விட்டது, அதற்காய் குறித்த காலம் வந்து விட்டது, உங்களை விடுவிப்பேன்னு சொன்னார். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே சியோன் என்பது தேவ சபை. நீங்களும் நானும் தான் தேவ ஜனங்கள். உங்களை தான், சபையை தான், தேவ ஜனத்தை தான் தேவன் சியோன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் முடியுது. தேவன் சொல்லுகிறார், உனக்கு நான் குறித்த காலம் வந்தது என்று சொல்லுகிறார். பக்கத்திற்கு கைகடி சொல்லுங்க, உங்களுக்காக தேவன் நியமித்த ஆண்டு. அதாவது ஆண்டுடைய பார்வையில் காலம் என்பதற்கு 2 வார்த்தை இருக்கு, டைமுங்கிறதுக்கு. முதலாவது வார்த்தை குரோனோஸ். குரோனோஸ்ன்னு சொன்னால் மாதம், வாரம், மாதம், வருஷம் அப்படி போகிறதுக்கு பேர் தான் குரோனோஸ், குரோனாலஜிம்பாங்க. அபதமாய் அந்த வழக்கமாக வரக்கூடிய காரியம் குரோனாலஜி, அந்த நாட்களை எண்ணக்கூடிய காலம். ஆண்டவர் டைமுக்கு இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தைக்கு பேர் கைரோஸ். எல்லாம் சொல்லுங்க, என்ன வார்த்தைங்க? கைரோஸ். கைரோஸ்னா அது 4 வருஷம் மாச கணக்கில் வராது. அது தேவனுடைய குறிக்கப்பட்ட நேரம், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நேரம். தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த குறித்த நாளை அவர் செய்ய வேண்டிய காட்டி செய்வார். அதுக்கு பேர் தான் குரோனோஸ். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் குரோனோஸில் வாழ்றீங்களா கைரோஸில் வாழ்றீங்களான்னு கேளுங்க. குரோனோஸில் வாழ்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? டெய்லி குரோனோஸ் இன்னொரு நாள் வந்துச்சு, இன்னைக்கு என்ன இருக்குதோ தெரியல அப்படின்னு குரோனோஸில் வாழ்வாங்க. கைரோஸில் சொல்லுவாங்க, இந்த நாள் தேவன் எனக்காக குறித்த நாள், இந்த நாள் தேவன் எனக்காக நியமிக்கப்பட்ட நாள், இந்த நாளில் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், இந்த நாளில் தேவன் எனக்கு நியமித்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கிடுவாங்க. உங்களுக்கு தேவனோட வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறாரா? உங்களுக்கு ஆண்டு இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரா? இன்னும் அதை நடக்கலையா? உங்களுடைய வாழ்க்கையில் பல விதத்தில் துன்பத்தில் கஷ்டத்தின் வழியாக கடந்து வருகிறீர்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஆண்டு தேவன் உங்களுக்காக நியமித்த ஆண்டு. உங்களை விடுவிக்க, உங்களை வாழ வைக்க, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை கட்டி வைக்க தேவன் நியமித்திருக்கிற ஆண்டு. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள், வேதனைகளை நீங்கள் பட்டிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டில் அதையெல்லாம் மாற்றி உங்களை மீண்டும் ஆண்டவர் கட்டி வைப்பார். 102வது சங்கீதத்தில் அந்த 13ஆம் வசனத்தின் ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. I know you are about to arise and show your tender love to Zion. Now is the time, Lord, for your compassion and mercy to be poured out. The appointed time has come for your prophetic promises to be fulfilled. மிக அழகாக சொல்லுகிறார். For your appointed time has come for the prophetic promises to be fulfilled. எல்லா காலங்கள் இருக்குது, ஆனால் இந்த காலத்தில் உம்முடைய நேரம் வந்துருச்சு. உம்முடைய செட் டைம், உம்முடைய அப்பாயிண்டட் டைம். இந்த வருஷத்தில் சொன்ன தீர்க்கதரிசன வாக்குகள் நிச்சயமாய் நிறைவேறக்கூடிய நாள் வந்து விட்டது என்று சொல்லுகிறார். கையை உயர்த்தி சொல்லலாமா? இந்த வருஷம் எனக்காக, என்னை குறித்து தேவன் சொன்ன தீர்க்கதரிசன வாக்கு தத்தங்கள் இந்த ஆண்டு நிறைவேற தேவன் இந்த ஆண்டை நியமித்திருக்கிறார். 2025 உன்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும். உன்னை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லியிருக்கிறாரா? உனக்கு பல தீர்க்க தரிசனம் வந்திருக்குதா? அதெல்லாம் இன்னும் நிறைவேறலையா? உனக்கு சில சொப்பனம் வந்தது, அது இன்னும் நடக்கலையா? உனக்கு சில தரிசனங்கள் இருந்தது, அது என்ன நிறைவேறவில்லையா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆண்டில் தேவன் உனக்கு கொடுத்த அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை, சொப்பனங்களை, தரிசனங்களை நிறைவேற்றக்கூடிய தேவனால் நியமிக்கப்பட்ட தேவனுடைய ஆண்டு என்று உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. தானியேலுக்கு தான் சொன்னார், நேபுகாத்நேச்சார் சொப்பனம் கண்ட பொழுது தானியேல் சொன்ன வார்த்தை அதுதான், ராஜா ஆண்டவர் தான் காலங்களை மாற்றுகிறார். இன்னைக்கு நீ நல்லா இருக்கேன்னு நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் கையில் தான் உன் காலம் இருக்கிறது. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. கையை வைத்து சொல்லுங்க, என் காலங்கள்
my times are in your hands, oh God. நீங்க உங்களுக்கு தெரியும் எப்ப என்னை உயர்த்த வேண்டும், எப்ப என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், எப்ப எனக்கு நன்மை செய்யணும் உங்களுக்கு தெரியும். அதுக்கெல்லாம் ஒரு நாளை வச்சிருக்கீங்க. இப்ப நான் தாழ்ந்திருந்தாலும் என்னை வாழ்ந்திருக்க என்னை உயர்த்த உமக்கு ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. லூக்கா 1:20 எவ்விதமாய் சகரியாவுக்கு சொல்லப்படுகிறது, தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற தேவ வார்த்தை. என்ன காலங்க? தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற தேவ வார்த்தை. சகரியா நினைச்சிட்டான், ஒரு தூதன் வந்து சொல்லும் பொழுது, அவன் ஒரு ப்ராஃபஸி சொல்லும் போது, இந்த வார்த்தையில எத்தனை இடம் கேட்டிருக்கிற, எத்தனை முறை இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, இது என்னங்க நிறைவேற போகுதுங்க மாதிரி அவன் ஒரு ஏளனம் எடுத்துட்டான். ஆனா தூதன் சொல்றாரு, அப்படி இல்லை சகரியா, எப்போதும் கேட்கிற மாதிரி இல்லை, இன்னைக்கு நீ கேட்கிறல்லவா, இந்த வார்த்தை சரியான நேரத்தில் கட்டாயம் உனக்கு நிறைவேறியே தீரும். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நிறையா டைமில் நம்ம ஆளுடைய வார்த்தையை கேட்கும்போது அப்படி தான் சொல்கிறோம், நிறைய தடவை கேட்டுட்டேன், நிறைய தடவை பாஸ் சொல்லியிருக்கிறாங்க, எப்போதும் அவன் சொல்கிற வார்த்தை தான். அல்ல, சில வார்த்தைகளை சில சமயத்தில் ஆவியானவர் ஏவி அந்த வார்த்தைகளை உன்னுடைய உள்ளத்தில் உறுதிப்படுத்தும் பொழுது, நீ அந்த வார்த்தைகளை கையை உயர்த்தி, இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்கிறேன், இது எனக்காக தேவன் என்று சொல்லுகிற வார்த்தை, இது என் வாழ்வில் இந்த ஆண்டு நிறைவேறும் சொன்னா, இந்த ஆண்டு நீ அரிதானவளை காண்பாய், இந்த ஆண்டு அபூர்வமானவளை காண்பாய், இந்த ஆண்டு மேலானவளை காண்பாய், இந்த ஆண்டு இதுவரை கண்டிராத, இதுவரை கேட்டிராத காரியங்களை அனுபவிப்பாய். இந்த ஆண்டுல தேவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவது கண்கள் காணும். என்னுடைய உள்ளத்தில் நான் நிச்சயமாய் நம்புகிற வார்த்தை என்னன்னா, தேவன் ஒரு காலத்தை குறித்திருப்பாரானால், தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் சொல்லியிருப்பார் என்றால், வானமும் பூமியும் மாறினால் அவர் வார்த்தை மாறாது, அவர் வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். நீ தடுத்தா கூட உன்னாடி தடுக்க முடியாது, உலகமே எதிர்த்து வந்து தடுத்தால் அது தடுக்க முடியாது. ஏனென்றால் தேவன் சொன்னால் அது நிச்சயம் நிறைவேறும். கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் சொன்னால், அவர் வாயினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றுவார். தேவன் என்ன சொன்னாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆண்டவர் பல சமயத்தில் அவருடைய வழக்கம், அவர் முன்கூட்டியே சொல்லுவார், நடக்கிறதுக்கு முன்னாடி இது நடக்கும் அப்படிம்பார். ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன பிரச்சனைனா, அவருக்கு டைமே தெரியாது. ஏன்னா அவர் கையில் வாட்சே இல்லை. ஆமாம், அவர் வாட்சே பார்க்க மாட்டார். அவர் காலங்களை கடந்து வாழ்கிறவர். அவருக்கு நேற்று இன்னைக்கு போல இருக்கும், இன்னைக்கு நேற்று தினத்தை போல இருக்கும். அவருக்கு எல்லாமே ஒரே டைமில், அவர் நிகழ்காலத்தில் வாழ்கிறவர். அதனால தான் அநேக வார்த்தைகளை சொல்லிடுவார். நாம் அவர் சொல்லிட்டார், நாளைக்கு நடக்கணும் ஆசையை எதிர்பார்ப்போம். ஆபிரகாம் அழைச்சப்பே சொல்லிட்டார், டே ஆபிரகாம் உனக்கு ஒரு குழந்தை தருவேன் 75 வயசுலேயே சொன்னார். ஆபிரகாம் ஒவ்வொரு நாள் நினைச்சான், ஆண்டவர் குழந்தை தருவார் இன்னைக்கு நாளைக்குன்னு எதிர்பார்த்தான். ஒவ்வொரு நாளும் மனைவி வைத்த தடவை பார்த்தான், வயிறே பெருசாகலை. ஆண்டவர் சொன்னாரே, 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, ஒன்றும் நடக்கலையே அப்படின்னா, ஆண்டு அதுக்கு இன்னொரு நாளை வைத்திருந்தார். அவனுடைய 99வது வயதுல ஆண்டவனுக்கு சொல்லுகிறார், வாசிங்க ஆதியாகமம் 17:21 வாசிங்க. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே. பக்கத்துல பாசனம், குறித்த காலத்துல, வருகிற வருஷத்தை இந்த வருஷத்துல சொல்லுங்க, இந்த வருஷத்துல குறித்த காலத்துல நீ ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பாய். உற்பவ கால திட்டத்தில் உனக்கு ஒரு குழந்தை நான் தருவேங்கிறார். அவை தேவனுடைய காலங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குறித்த காலம். ஆதியாகமம் 21:1-2 எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தார். 2 தடவை அங்க சொல்றார், கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே, கர்த்தர் தாம் உரைத்தபடியே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னதின்படியே, ஆண்டவர் உரைத்ததின்படியே. ஆமா, சாராளுக்கு செய்தனார். பக்கத்தில் இருக்க கை கொடு சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் உரைத்தபடியே. சொல்லுங்க, நல்லா உறக்கமா சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உரைத்தபடியே உங்களுக்கு செய்தருளுவார். சாராள் யோசிப்பா, ஆண்டவர் சொன்னாரு நடக்கல, இத்தனை வருஷம் ஆச்சுன்னு. ஆண்டவர் சொல்றாரு, சாராளுக்கு உரைத்தபடியே. 2வது வசனத்தை வாசிங்க.
ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்களுக்குன்னு ஒரு ஆண்டவர் நேரத்தை குறிச்சிருக்காரு. அந்த குறித்த காலத்தில் ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லப்படுகிறது, the Lord kept his word and did for Sarah exactly what he had promised. Exactly அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அப்படியே எக்ஸாக்டா செஞ்சார். She became pregnant and she gave birth to a son for Abraham in his old age. This happened at just the time God had said it would. ஆண்டவர் எந்த காலத்தில் நடக்கும் சொன்னாரோ அது நடக்கும். ஆபக்குக் 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. ஒரு ஆமென் சொல்லலாமா? எல்லா கையை வச்சு குறித்த காலத்துல தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் எது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இன்றைக்கு உங்களுக்கு வரக்கூடிய தீர்க்கதரிசன வார்த்தை தான். உனக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரா, தீர்க்கதரிசனம் கொடுத்திருக்கிறாரா, அது நிச்சயம் நடக்கும். கையை ஓய்ட்டு சொல்லுங்க, அது நிச்சயம் நடக்கும், அது நிச்சயம் நடக்கும். என் கண்கள் அதை காணும். கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றுவார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நான் காண்பேன், அதை பெற்றுக்கொள்வேன். உனக்கு ஒரு வீடு கட்டுவேன் சொன்னாரா, இந்த 2025 உன்னுடைய வீட்டை அவர் கட்டுவார். உனக்கு இடமே இல்லைனாலும் ஒரு இடத்தை கத்த தருவார். உனக்கு பணமே இல்லைனாலும் பணத்தை தந்து உன் வீட்டை கட்ட கர்த்தர் உதவி செய்வார். எத்தனையோ சாட்சியில கேட்டிருக்கிறோம். இந்த வருஷம் அந்த அற்புதத்தை உனக்கு செய்வார். பல சாட்சி கொடுக்கும்போது நீ கேட்டிருக்கிற, அவங்களுக்கெல்லாம் செஞ்சீங்களே ஆண்டவரே, எனக்கு செய்ய மாட்டீங்களான்னு ஜெபம் பண்ணிருக்கிறேன். ஆண்டு உனக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, விண்ணப்பத்தை கேட்டேன், உனக்கு இந்த ஆண்டுல நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு சொந்தமாய் தருவேன், உனக்கு என்று ஒரு வீட்டை கட்டுவேன் உனக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். உனக்கு வாழ்க்கைப்படாத பிள்ளைகள் இருக்குமானால் உன் பிள்ளைகள் வாழ்க்கைப்படும். அவளுடைய வாழ்க்கை கர்த்தர் கட்டி எழுப்புவார். அவளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைகளை கொண்டு வருவார். உங்க வீட்டில் இந்த ஆண்டுல ஸ்தோத்திரத்தின் சத்தம் கேட்கும், ஆடல் பாடலின் சத்தம் கேட்கும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சத்தம் கேட்கும். உங்க வீட்டில் மணமகளின் சத்தம் கேட்கும். உங்க வீட்டில் மணமகளின் சத்தம் கேட்கும். உங்க வீட்டில் குழந்தை பிள்ளைகள் சத்தம் கேட்கும். உங்க வீட்டில் குழந்தை பிள்ளைகள் கியா முயான் அழுகிற சத்தம் கேட்கும். இந்த ஆண்டுல தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற சத்தத்தை உங்கள் வாழ்விலே துணிக்க பண்ணுவார். இந்த ஆண்டுல அநேகருடைய வீட்டில் ஸ்தோத்திர கூட்டம் நடக்கும், பிரைஸ் மீட்டிங் நடக்கும். அநேகர் உங்க வீட்டில் நல்ல துதி கொண்டாட்டத்தை கொண்டாடி வாருங்கள், என்னோடு கூட கர்த்தரை மையப்படுத்துங்கள், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தான்னு சொல்லி உங்க அயலகத்தாரை அழைத்து ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தை நடத்த போறீங்க. அந்த அயலகத்தார் சொல்ல போறீங்க, கர்த்தர் எனக்கு செய்த அற்புதத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி அநேக சாட்சியை அறிவிப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துவார். தனிமையானவர்களை அவர்கள் மீண்டுமாய் குடும்பமாக மாற்றுவார். ஆமா, மலடியானவர்களை பிள்ளை தாட்சியாய் மாற்றுவார். வேலை இல்லாதவனுக்கு வேலையை தருவார். உடைய வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். உடைய தொழிலை ஆசீர்வதிப்பார். உடைய கம்பெனியை பெருக பண்ணுவார். இயேசுவின் நாமத்தினால இந்த 2025 உன் பிசினஸ் பல மடங்கு ஒரு மல்டிப்ளிகேஷன் அனாயிண்டிங், ஒரு இன்க்ரீஸ் உண்டாவதாக. நீ நினைத்து பார்க்காத அளவுக்கு, கிரகிக்க முடியாத அளவுக்கு என் பிசினஸ் கர்த்தர் இப்படியாய் ஆசீர்வதித்தார் என்று பல கிளைகளை தருவார். எதிர்பாராத கான்டாக்ட்ஸ் தருவார். உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொன்று உயர்த்துவார். காரணம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை உயர்த்தக்கூடிய காலம் வந்து விட்டது, உன்னை ஆசீர்வதிக்கிற காலம் வந்து விட்டது. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை மிகவும் பெருக பண்ணுவேன். உன்னை மாத்திரளாய் பெருக பண்ணுவேன். மணலத்தனையாய், கடற்கரை மணலத்தனையாய், வானத்து நட்சத்திரங்களை போல உன்னுடைய பெருக்கத்துக்கு அளவே இருக்காது. உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு எல்லையே இருக்காது. வானம் தான் உனக்கு எல்லை. நீ நினைக்க முடியாத அளவிற்கு பிரமிக்கத்தக்க காரியங்களை கர்த்தர் இந்த ஆண்டில் உனக்கு செய்ய போகிறார். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்க கையிட்டு செய்கிறது ஆசீர்வதிப்பாய். நீ வாளாயிராமல் தலையாயிருப்பாய், நீ கீழாயிராமல் மேலாயிருப்பாய். உன்னை கர்த்தர் ஓகோன்னு ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஏனென்றால் கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உன்னை புகழ்ச்சியாக, கீர்த்தியாக,
மேன்மையாக மாட்சிமையாக வைப்பதாக வாக்கு பண்ணிக்கிறார். என்னுடைய உள்ளத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த 2025 நம்முடைய தரிசன ஆலயத்துக்கான அஸ்திபாரக்கல் வைக்கப்படும். நம்முடைய ஆலயத்தின் வேலை துவங்கப்படும். ஆலயத்தை கட்ட ஆரம்பிப்போம். நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டே இருந்தோம். நீண்ட நாளாக வாக்குத்தத்தங்கள் வந்தது, தீர்க்க தரிசனங்கள் வந்தது, அது நிறைவேறல. ஆனால் என்னுடைய உள்ளத்தில் ஆவியான சொல்லக்கூடிய காரியம், இந்த ஆண்டுல அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிச்சயம் நிறைவேறியே தீரும். கர்த்தர் இந்த ஆண்டுல அதை செய்வார் என்று பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால இன்றைக்கு நான் அதை பிரகடனப்படுத்துகிறேன். கர்த்தர் நம்மை வெட்கப்பட்டு போக விட மாட்டார், விடவே மாட்டார். இந்த ஆண்டுல இயேசுவின் நாமத்தினாலே நாம் வாங்கியிருக்கிற அந்த குன்னத்தூர் கிராமத்தில் கர்த்தருடைய ஆலயத்திற்காக அடிக்கல் நாட்டப்படுவதாக, அது கட்டப்படுவதாக. எருசலேமை பார்த்து, தேவாலயத்தை பார்த்து அஸ்திவாரப்படு என்று சொல்லும் பொழுது, கட்டப்படுவாயாக என்று சொல்லும் பொழுது அது கட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைவரப்படுத்துகிறவர். 2003 எசேக்கியா பிரான்சிஸ் அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தாங்க. இது உங்க ஆலயம் அல்ல, இதை விட பெரிய ஆலயத்தை பார்க்கிறேன். இந்த சிட்டியில யாருக்குமே இல்லாத பெரிய கட்டடம், சினிமா தியேட்டர் வேற எந்த ஒரு இடத்துலையும் அவ்வளோ ஒரு பெரிய கட்டடம் இல்லை. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு இந்த பட்டணத்திலேயே மிக விஸ்தாரமான அநேக ஆயிரங்கள் உட்காரக்கூடிய ஒரு கட்டடத்தை கத்த தருவதை பார்க்கிறேன். 2003 சொன்னார். 2019 மோகன் சி லாசஸ் ப்ராபசி பண்ணாரு. அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், பெரிய ஆலயமா இருக்கும், கர்த்தர் செய்வார். நாங்க 2019 பிரேசில் போனப்ப அங்க ஒரு தேவ மனுஷன் என்னை முன்பின்ன அறியாத ஒரு தீர்க்கதரிசி சொன்னாரு. அதெல்லாம் தீர்க்கதரிசன வார்த்தைகள் ஒரு நாளுக்காய் கர்த்தர் வைத்திருந்தார். நான் நம்புகிற அந்த நாள் இந்த 2025 ஆண்டு, இந்த 2025 ஆண்டிலே கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்வார். ஹல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் 103 17 வசனம் நினைக்கிறேன், 102:17 நினைக்கிறேன், சரித்திரம் எழுதப்படும், பின்வரும் சந்ததி அதை அறிந்து கொள்வாள் என்று சொன்னார். ராமன் சொல்லலாமா? கையை உயர்த்தி சொல்லுங்க, சரித்திரம் எழுதப்படும். சொல்லுங்க, 2025 பெத்தேல் சிட்டி கர்த்தரினுடைய சரித்திரம் எழுதப்படுவதாக. பின் வருகிற சந்ததியார் அதை வாசிக்கும்படியாக எப்படி இப்படி கர்த்தர் வாக்கு பண்ணினார், எப்படி இப்படி செய்யப்பட்டது, எப்படி எருசலேம் தேவாலயத்தை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன சரித்திரங்களாக எழுதப்பட்டதோ அதுபோல நான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆலயத்தை குறித்து சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறுவது சரித்திரமாய் எழுதப்படுவதாக. அதை பின்வருகிற சந்ததியார் வாசித்து கர்த்தர் இப்படி செய்தான்னு சொல்வார்களாக. உங்களை குறித்து சரித்திரம் எழுதப்படும். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, உங்களை குறித்து சரித்திரம் எழுதப்படும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் நாட் எ ஹிஸ்டரி ரீடர், யூ ஆர் எ ஹிஸ்டரி மேக்கர். சொல்லுங்க, நீங்க சரித்திரம் படிக்க முடியாது அழைக்கப்படவில்லை, சரித்திரம் படைக்க அழைக்கப்பட்டிருக்க. ஒரு ஆமென் சொல்லலாமா? சரித்திரம் படைக்க நான் அழைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றவங்கலாம் கையை ஓய்ட்டு சப்தமா ஒரு ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கர்த்தர் சரித்திரங்களை எழுதுவார், உங்களை கொண்டு சரித்திரங்களை கர்த்தர் படைப்பார். ஹல்லேலூயா. ஏசாயா 60:22 சொல்லுகிற வண்ணமாக, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி ஆவான். கர்த்தராகிய நான் இதை சொன்ன ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். உள்ளத்தில் வரக்கூடிய இன்னொரு வார்த்தை, 2025 ஒரு எழுப்புதலின் ஆண்டு. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் எழுந்தருளுகிற ஆண்டு, கர்த்தர் கிரியை செய்கிற ஆண்டு. இதுவரை இல்லாத ஒரு எழுப்புதலை இந்த ஆண்டு நாம் காணப்போகிறோம். இந்த ஆண்டில் அற்புதங்களை காணப்போகிறோம். இந்த ஆண்டு தேவ வல்லமை வெளிப்படுவதை காணப்போகிறோம். இந்த ஆண்டு கர்த்தர் கிரியை செய்வதை பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு திரளான மக்கள் அறுவடையில கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்படுவதை காணப்போகிறோம். ஆயிரங்கள் 10,000 ஆலயத்துக்குள் வருவதை பார்க்க போகிறோம். நல்ல கையை உயர்த்தி அப்படியே செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஒரு திரளான அறுவடை உண்டாவதாக, ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. இந்த பட்டணத்தின் பலவான்கள், பிரபுக்கள், ஞானிகள், படித்தவர்கள், ஐஸ்வர்யவான்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. ஒரு எழுப்புதல் உண்டாவதாக, சபை வளர்ந்து பெருகுவதாக. அந்த அறுவடை கர்த்தர்களுக்கு தருவீரார். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? This is my time, this is my season. இது என்னுடைய நேரையா,
இது என்னுடைய தீர்க்கதரிசன நேரம். திஸ் இஸ் மை ப்ரொஃபட்டிக்கல் டைம். எனக்கு தேவன் குறித்த நேரம். பக்கத்தை கைகொடு சொல்லுங்க, அவரை டவுட் பண்ணாதீங்க, சந்தேகப்படாதீங்க, அவிசுவாச வார்த்தை சொல்லாதீங்க. ஐ ட்ரஸ்ட் ஹிம் சொல்லுங்க, நான் அவரை நம்புவேன். கையை போய் சொல்லுங்க, நான் அவரை நம்புவேன், நான் அவரை விசுவாசிப்பேன். ஐ டிக்ளேர் இட், ஐ ட்ரஸ்ட் இன் ஹிம், ஐ பிலீவ் இட், ஐ சே இட் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில் அதை அறிவிக்கிறேன், அதை விசுவாசிக்கிறேன், அதை நம்புகிறேன். கர்த்தர் அதை செய்வார் என்று அவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். கர்த்தர் சொன்னதை நிச்சயம் செய்வார். எழுந்து நிற்போம். பாஸ்டர் டெரி பிரகாசம் முன்பதாக வந்து நம்மை ஜெபத்திலே வழிநடத்தி முடிப்பார். அருமையான தேவ வார்த்தை இந்த காலையில கேட்டோம். தேவன் எழுந்திருக்கின்ற ஆண்டு. இந்த வருடம் தேவன் உங்களுக்கென்று பல அற்புதமான காரியங்களை செய்கின்ற ஆண்டு, தயவின் ஆண்டு. உங்களுக்கென்று தேவன் குறித்து வைத்திருக்கின்ற அந்த நேரத்தில், காலத்தில் தேவன் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். ஒரு நிமிடம் இந்த காலையில் கரங்களை உயர்த்தி இன்று காலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, நான் அதை ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லி நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற ஆண்டவரே, எங்களுடைய நேரத்தில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு குறித்து வைத்திருக்கின்ற அந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பாராத அற்புதங்களை காணப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலையில் பேசப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை எங்களுக்கும், எங்களுடைய குடும்பங்களுக்கும், எங்களுடைய வியாபாரத்திற்கும், எங்களுடைய வாழ்க்கைக்கும் நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற ஆண்டவரே. இந்த வருடம் நீர் எழும்பும் பொழுது, எங்களுக்காக நீர் அற்புதங்களை செய்யும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை நாங்கள் பகிர்ந்தளிக்க எங்களுக்கு கிருபைகளை தாங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில, இந்த ஜனவரி மாதத்தின் முதல் நாளில் உடைய பிரசனத்தில் கூடி வந்திருக்கின்ற உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க. வாக்குத்தத்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த மாதத்தில் ஆண்டவரே அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதை காண்பார்களாக. பூட்டப்பட்டிருக்கின்ற வாசல்கள் திறக்கப்படுவதாக, தடைப்பட்டிருக்கின்ற காரியங்கள் அதை சீக்கிரத்தில் நடப்பதாக, ஆண்டவருடைய வார்த்தையின் நிறைவேறுதலை அவருடைய கண்களால் காண்பார்களாக. இந்த காலையில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய பலத்தினாலும் உடைய கிருபையினாலும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. உடைய இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி தொடர்ந்து அற்புதங்களையும் தேவனுடைய அற்புத செயல்களும் காண ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க. உமக்கு நாங்கள் துதி கன மகிமை செலுத்துகின்றோம். இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென் சொல்லுங்க. ஆமே. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உண்டாகுவதாக. உங்களுடைய வாழ்க்கையில இது இரட்டிப்பான கிருபையின் ஆண்டாக தேவன் உங்களுக்கு விளங்க செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாப்பி நியூ இயர். சந்தோஷத்தோடு கடந்து